வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, எழுத்தாளர் பிவிஆர் அவர்கள் எழுதிய 5 பெண்கள் ஆனாலும் அரசன் சிறுகதை. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ள போகலாம். தாசரதிக்கு கோபம் கோபமாய் வந்தது. சுவரில் முட்டிக்கொள்ளலாமா? தலைக்கு அவ்வளவாக ஆபத்து இருக்காது. ஆனால் எண்ணெய் பசை ஒட்டி கொண்டு விடும். போன மாதம்தான் வெள்ளை அடித்திருக்கிறது. கொல்லையில் துணி துவைக்கிற கல் இருக்கிறது. அதன் விளிம்பில்தான் கோசலை தினந்தோறும் தேங்காய் உடைப்பாள். முட்டிக்கொள்ள போகும் அவசரத்தில் முன் மண்டை இசைக்கேடாகப்பட்டு விரிசல் ஏற்பட்டால் மூளையை பாதிக்க வாய்ப்பு இல்லை என்றாலும் இரத்தம் வரும். அவர் எதை கண்டாவது அலறுகிறார் என்றால் அது அவருடைய இரத்தம் ஒன்றுதான். என்ன செய்ய? 4 சமத்து பெண்களை உலகத்துக்கு அளித்த அவருக்கு எப்படி 5வது பெண் அசடாக வாய்த்தாள்? நல்லதும் கெட்டதும் கூட பிறந்தவர்களிடமிருந்து தானே வருகின்றன. ஏன் சபரி யாரையும் பின்பற்றாமல் தன்னிச்சையில் செல்கிறாள்? அவருக்கு ஊஞ்சலில் இருப்பு கொள்ளவில்லை. எழுந்தார். அதே சமயம் கோசலை பூனை போல வந்து அவர் முன்னால் நின்றாள். சபரியை ஈன்றவள் மீது கோபம் பாய்ந்தது. அவ எங்க தொலைஞ்சா? ஆடி வெள்ளிக்கிழமை கோயிலுக்கு போயிருக்கா. வர நேரம்தான். அவளால இந்த குடும்பத்தின் முதுகே ஒடிய போறது. 4 பெண்களை ஊசியில கொடுத்தோமே, ஏன் அதை நீங்க ஒரு நிமிஷம் நினைச்சு பார்க்கப்படாது? நாம எங்க கொடுத்தோம்? ஒவ்வொருத்தையும் ஒவ்வொருத்தனும் பிடிச்சுண்டா. ஒவ்வொருத்தனும் ஒவ்வொருத்தையை கொத்திண்டு போனா. இந்த சனியனுக்கு சமர்த்தம் இல்ல, சாமர்த்தியமும் இல்ல. என்ன செய்யறது? என்னை கொண்டிருக்கா. நான் என் கல்யாணத்துக்கு முன்னாடி எவனையும் தலை நிமிர்ந்து பார்த்ததில்லை. ஏன் அவ்வளவு தூரம்? ரொம்ப நாளைக்கு உங்க முகத்தையே நான் சரியா பார்த்ததில்லை. சர்டிஃபிகேட் எழுதி உன் நெத்தியில ஒட்டணமா கோசலை? பெருசா எம்ஏ படிச்சிருக்கா. ஒரு நல்ல குடும்பத்துல ஒரு நல்ல பிள்ளையா பார்த்து பிடிச்சு கொண்டு வர வக்கு இல்லை. சரி சரி, ஏன் தலையெழுத்து. முதல்ல நீ போய் ஒரு வாய் காஃபி கலந்துண்டு வா. கோசலை போனாள். தாசரதிக்கு வேறு புகலிடம் இல்லை. வேலையில் இருந்து ஓய்வு பெற்று முழுதாக 6 மாதம் கூட ஆகவில்லை. அதற்குள் ஆபீஸ்காரர்கள் அனைவரும் அவரை முழுதாக மறந்து போய்விட்டார்கள். யாரும் குசலம் விசாரிக்க கூட வருவதில்லை. 4 பெண்களை நினைத்து பார்க்க தோன்றியது. ஒவ்வொருத்தியாக அவருடைய கண்முன் வந்தார்கள். பிள்ளையாக பிறந்திருந்தால் தம் பெயரையே தசரதனாக மாற்றிக்கொண்டு பிள்ளைக்கு ராமன் என்று நெல்லில் எழுதியிருப்பார். பிறந்தது பெண். ரமா. மாநிறம் 5½ அடிக்கு மேலே உயரம். விழிகள் சற்றே பெரிது. நீண்ட மூக்கு. கொஞ்சம் மதமதப்பான உடல்வாகு. 19 வயதில் பிஎஸ்சி பாஸ் செய்து 20 முடிவதற்குள் ரிசர்வ் வங்கியில் சேர்ந்தாள். அந்த ஆபீஸில் அவள் வலது காலை எடுத்து வைத்து பிரவேசித்திருக்க வேண்டும். 3ஆம் மாதமே ஆபீசர் சீதாபதியை அழைத்து கொண்டு வந்து சேர்ந்தாள். அம்மா அப்பா இல்லை. ஊரில் ஒரு பெரியப்பாவும் அமெரிக்காவில் ஒரு சித்தப்பாவும் 2 அத்தைகளும் தான். யார் வீட்டிலோ ஒரு அறை எடுத்துக்கொண்டு ஹோட்டலில் சாப்பிட்டு டாக்டருக்கு அடிக்கடி பணம் கொடுக்கிறான். 6 அடி உயரம், 27 வயது, எம்ஏ முதல் வகுப்பு. துருவி துருவி விசாரித்ததில் அவனுடைய ஒரு அத்தையின் மாமனாருக்கு சாத்தனூர்தான். அப்பா, இவர் மிஸ்டர் சீதாபதி, என்னோட ஆபீசர். நாங்க ஒரு முடிவுக்கு வந்துட்டோம். நீங்க அனுமதிக்காம இருக்க மாட்டீங்கன்னு தெரியும் என்றாள் ரமா. தாசரதி பரவச நிலையை எய்தினார். என்னதான் ஆபீசர் பதவி என்றாலும் வீட்டுக்கு எடுத்து வரும் சம்பளம் 20ஆம் தேதிக்குள் ஆவியாய் மறைகிறது. வீடு கட்ட கடன் வாங்கியதில் மாதாந்திர பிடிப்பு கழுத்தை நெரிக்கிறது. நான் இன்னும் தயாரா இல்லறமா. கல்யாணம்னா செலவு, அதுவும் சாதாரண செலவா? வரதட்சணை, ட்ரெஸ், ஃபர்னிச்சர்னு ஆயிரமாய். சீதாராமன் குறுக்கிட்டான், சிரித்தான். ஏன் சார், நீங்க இன்னும் 10ஆம் பஸ்லயா இருக்கீங்க? எனக்கு உங்க பெண்ணை பிடிச்சிருக்கு. அவளுக்கு என்ன பிடிச்சிருக்கு? நீங்க கொடுக்க நினைக்கிற வரதட்சணையிலா நான் வண்டி ஓட்ட போறேன்? தாசரதி வரதட்சணை கொடுக்க நினைக்கவே இல்லை. நினைத்து கொண்டிருப்பதாக பிரம்மையை தான் உண்டாக்கினார். எடுத்த எடுப்பிலேயே சம்மதம் தெரிவித்து விட்டால் கௌரவம் சற்று குறைந்துவிடும் என தோன்றியது. 1 வாரம் அவகாசம் கேட்டார். 15ஆம் நாள் திருத்தணியில் ரமா சீதாபதியானாள். மறுமாதமே பம்பாயும் சென்றார்கள். இப்போது ரமாவின் 3 வயது அரவிந்தை நினைத்து பூரிக்கையில் பாரதி சிவந்த முகமாய் கார்த்திக் என்ற பிள்ளையை அழைத்து கொண்டு வந்தாள்.
பாரதி BA எக்கனாமிக்ஸ் குறுக்கெழுத்து தட்டெழுத்து இரண்டிலும் சென்னை நகரத்தில் முதலாவதாக தேறியிருந்தாள். ஒரு தனியார் நிறுவனத்தில் 900 ரூபாய் வரும்படி. முதலாளி கம்பெனியின் சேர்மன். அவருடைய ஒரே பிள்ளை MD. அந்த இளம் MDக்கு பாரதி அந்தரங்க காரியதர்சி. தாசரதி பதில் சொல்லவில்லை. பாரதி அம்மாவை போல சிவப்பு, ஒற்றை நாடி, பளபளப்பான கண்கள். MD மயங்கியிருக்கிறான். 4 நாட்களுக்கு பிறகு கார்த்திக்கின் அப்பா TRK ஒரு படகு காரில் வந்தார். ஆம்பத்ஸ்வரியில் கல்யாணம். பெண்ணை பெற்றவர் பிள்ளையை பெற்றவனைப் போல ஒய்யாரமாக கல்யாண கூட்டத்தில் நடந்தார். ஒரு குழந்தையாக கோயில் கோயிலாக பெண்ணும் மாப்பிள்ளையும் பிளேனில் சென்று வருகிறார்கள். உள்ளூர மகிழ்ந்து கொண்ட தாசரதியின் முன் லட்சுமி வந்தாள். மாநிறம் கொஞ்சம் குண்டு, அதனால் உயரம் குறைந்தாற் போல் பட்டது. பௌதிகத்தில் MSc, திருவனந்தபுரம் அருகே உள்ள தும்பாவில் வேலை, அதுவும் ஆபீசராக. ஒரு வருடாந்திர ஊதிய உயர்வு கிடைப்பதற்குள் சங்கரை அறிமுகப்படுத்தினாள். சங்கர் வீட்டில் வரதட்சணை கொடுப்பதும் இல்லை, வாங்குவதும் கிடையாதாம். குருவாயூரில் கல்யாணம். இப்போது இருவருமே விசேஷ பயிற்சிக்காக அமெரிக்கா சென்றிருக்கிறார்கள். 4வது பெண் மதுரம். நிறமோ அழகோ இல்லை, ஆனால் கவர்ச்சியும் ராசியும் அலாதி. ஒரு வேலையில் சேர பேட்டிக்கு சென்றாள். பெரிய நிறுவனம். பேட்டியை முடித்துவிட்டு அவள் வெளியே வந்தபோது பேட்டி கண்டவர்களில் ஒருவனாகிய மகேஷ் அவளை பார்த்து புன்முறுவல் பூத்தான். மறுநாளே வீட்டுக்கு வந்தான். மதுரத்துக்கு வேலையும் கிடைத்தது. கணவனும் சிலவு இல்லாமல் கிடைத்தான். சொந்த வீடு, கார், டெலிஃபோன் வசதி. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் மதுரமே காரை ஓட்டிக்கொண்டு அம்மா அப்பாவை பார்க்க வருகிறாள். 4 பெண்கள் இப்படி சமர்த்தாக சாமர்த்தியமாக தங்கள் வாழ்க்கையை உருவாக்கி கொண்டிருக்கும் போது சபரி மட்டும் ஏன் இப்படி இருக்கிறாள்? அவருக்கு ஒரு சுமையாக படுகிறாள். கோசலை காஃபியை ஊஞ்சல் பலகை மீது வைத்துவிட்டு அவருடைய வாயில் புகுந்து எழக்கூடாது என்ற எண்ணத்தில் அவசர அவசரமாக திரும்பினாள். காஃபியை அவர் குடித்து கொண்டிருக்கையில் ஈரத்தலையும் நெற்றி நிறைய குங்குமமும் கையில் எவர் சில்வர் பூ கூடையுமாய் சபரி படி ஏறி வந்தாள். டம்ளரை அருகே வைத்துவிட்ட தாசரதி தம்மை தாண்டி செல்லும் சபரியை பார்த்தார். பிறகு நில்ல என்றார். நின்ற சபரி, அம்மாவுக்கு பிரசாதம் கொடுத்துட்டு வரம்பா என்றாள். பிரசாதம் இருக்கட்டும், எனக்கு ஒன்று தெரியணும். தெரிஞ்சுக்கலாம், தோ வரேன். சபரி அப்பாவின் மறு வார்த்தைக்கு காத்திராமல் உள்ளே சென்றாள். தாசரதிக்கு கோபமாய் வந்தது. எங்கே போய் முட்டிக்கொள்வது? மற்ற 4 பெண்களுக்கும் இவளுக்கும் தான் என்ன வித்தியாசம்? உள்ளே சென்றவள் திரும்பினாள். கூடவே கோசலை வேறு. என்னமோ ஒன்று கேட்கணும்னு பறந்தேளே, என்ன அது என்று சபரி கேட்டாள். நீ MA பாஸ் பண்ணி ஸ்கூலில் டீச்சராக சேர்ந்து 1 வருஷம் ஆச்சு. ஆமாம், விழா கொண்டாடணுமா? எடக்கா பேசாத, இப்போ உனக்கு வயசு 23. என்ன கேட்கணுமோ அதை கேளுங்கோ அப்பா. உனக்கு சமர்த்தம் போராது, சாமர்த்தியமும் போராது. உங்ககிட்ட அதிகமாக இருந்தா கொஞ்சம் தானம் செய்யுங்கோ. பாரு கோசலை, உன் பொண்ணு எப்படி பேசுறாள்னு. ஏன் பெண்ணின்னு குத்தத்தை எல்லாம் என் மேலே சுமத்துறேள். நம்ம பொண்ணு. இவளுக்கு நான் வரன் பார்க்கலைன்னு நீ என் மேலே பழி போடுற. அதுதானே உண்மை. ரமா, பாரதி, லட்சுமி, மதுரத்துக்கெல்லாம் நானா பார்த்தேன். அப்படின்னா என்ன அர்த்தம் என்று கேட்டாள் சபரி. இது புரியலையாடி சபரி. அவளை மாதிரி நீயும் யாராவது ஒருவனை இழுத்துண்டு வந்து நின்னும் கல்யாண செலவை தவிர்க்கணும்னு உன் அப்பா சொல்றார். நான் அப்படி எங்க சொன்னேன் என்றார் தாசரதி. பின்ன எப்படி சொன்னேள்? தெருவில் போற யாரையாவது இவள் கொக்கி போட்டு இழுத்துண்டு வந்து என் முன்னால நிறுத்தணும்னு நான் சொல்லல. அப்போ என்று கேட்ட கோசலை ஒரு விழி விழித்தாள். ஒரு நல்ல குடும்பத்துல விளைஞ்ச ஒரு நல்முத்து இவ கண்ணில் படாமையே போச்சு. அப்பா, கொஞ்சம் நாகரீகமா நடந்து கொள்ளுங்க. நான் அநாகரிகமா ஒன்றும் பேசலை. சம்ஸ்காரத்துல என்ன சொல்லி இருக்கு தெரியுமா? தெரியாது. சொல்றேன் கேளு. ஒரு பெண் புஷ்பவதியாகி 3 வருஷங்களுக்குள் பெற்றவன் அவளை கன்னிகாதானம் செய்து கொடுக்கலைன்னா அவளை தன் மனசுக்கு பிடிச்ச ஒருத்தனை தேர்ந்தெடுத்து விவாகம் செய்து கொள்ளலாம்னு சொல்லி இருக்கு. அந்த சம்ஸ்காரத்தை கொஞ்சம் நானும் படிச்சு பார்க்கறேன். நீங்க உங்க தர்மத்தை ஒழுங்கா கடைபிடிச்சிருக்கீங்களான்னு தெரியட்டும். இது அதிக பிரசங்கித்தனம். இப்ப என்ன வேணும் உங்களுக்கு? 5 பெண்கள்ல நீதான் அழகி. சொல்லப்போனா நம் மயிலாப்பூர்லயே நீதான் அழகு. சரி மிஸ் மயிலாப்பூர். எத்தனையோ டாக்டர், என்ஜினியர், பேங்க் ஆஃபீஸர், சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட் பிள்ளைகளுடைய பார்வை உன்மேல் விழுந்திருக்கும். ரொம்ப குறுகிய உலகம்பா உங்க உலகம்.
என்ற சபரி, வேலையத்த சோம்பேறி, பட்டை அடிக்கிற சோமாரி, பஸ்ல வந்த ரவுடி, இவர்கள் பார்வையெல்லாம் கூட பட்டிருக்கு. ஏட்டிக்கு போட்டியா பேசாத. நீயா ஒரு நல்ல குடும்பத்து பிள்ளையா பார்த்து செலக்ட் பண்ணா நான் ஆட்சேபிக்க மாட்டேன். அதாவது லவ் மேரேஜ் பண்ணிட்டு ஒழின்னு சொல்றேன். ஒழின்னு சொல்லல. அப்பா, எனக்கு இந்த காதல் கீதல் எல்லாம் ஒண்ணும் பிடிக்காது. வரவும் வராது. அதெல்லாம் சினிமாவோட சரி. ரோமியோ ஜூலியட் ஒரு கட்டுக்கதை, அம்பிகாபதி அமராவதி கதையை அனாவசியமா பெருசு பண்ணி காதல் காவியமா படைச்சிருக்காங்க. எந்த பரஸ்பர பழக்கத்திலும் சுயநலம் இருக்கும்பா. எனக்கு கல்யாணம் ஆனப்புறம்தான் என் புருஷன் மேல அன்பு, அபிமானம், மதிப்பு, மரியாதை எல்லாம் வரும். அதாவது உன் அக்காள மாதிரி நீ நடந்துக்க மாட்ட. சத்தியமா மாட்ட. ஒரு பெண்ணோட கல்யாணம்னு வந்தா என்ன செலவாகும் தெரியுமா உனக்கு? இத நீங்க கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடியே யோசிச்சு பார்த்துருக்கணும். அப்பா, என்ன பெத்துட்ட நீங்க. எனக்கு ஒரு நல்ல வழியையும் காட்டித்தான் தீரணும். இது உங்க கடமை. 50,000 இல்லாம எப்படி கல்யாணம் நடக்கும்? மண்டபம், கூரை, திருமாங்கல்யம், பட்டுப்புடவை, சாப்பாடு, மேளம், போட்டோ, வீடியோ எதை குறைக்க முடியும்? வரதட்சணை கேட்காத குடும்பமா பார்த்து, நீங்க ஒரு நல்ல பிள்ளையை கொண்டு வாங்கப்பா. எனக்கு பிடிச்சா கழுத்தை வளைக்கிறேன். பாருடி கோசலை, எவ்வளவு வக்கணையா பேசுறா. என் மாமாவோட மச்சினன், அதான் கோயம்புத்தூர்ல டெப்டி கலெக்டரா இருந்தானே, அவன் ரிட்டையர் ஆகி இப்ப அண்ணா நகர்ல இருக்கான் என்றாள் கோசலை. ரிட்டையர் ஆனவனுக்கு சபரியை கொடுக்கலாம்ங்கிறியா? உங்க புத்தி நன்னாவே பேதலிச்சிருக்கு. அந்த டெப்டி கலெக்டர் ராகவனோட பெண்டாட்டியை தற்செயலா ரங்காச்சாரி புடவ கடையில பார்த்தேன். ரொம்ப கலகலப்பா பேசினா. ரொம்ப நல்ல மாதிரி. விஷயத்துக்கு வா. அவளுடைய 2வது பிள்ளை ஒரு ரிசர்ச் ஆஃபீஸர் பெங்களூர்ல இருக்கான். அந்த குடும்பத்தை பத்தி என்கிட்ட பேசாத. மூத்த பிள்ளை கல்யாணத்துக்கு நீயும் நானும் போயிருந்தோம், நினைவு இருக்கா? இருக்கு என்றாள் கோசலை. உன் மாமாவோட மச்சினனும் அவன் பெண்டாட்டியும் பெண் வீட்டுக்காரங்களை பிழிஞ்செடுத்துட்டா. 40 பவுனுக்கு நகை, கையில ரொக்கமா 15, ட்ரெஸ்ஸுக்கு 3000. அப்புறம் கொஞ்சம் நிறுத்துங்கோ என்றாள் கோசலை. ஏன் ஏன் நிறுத்தணும்? உன் மாமாவோட மச்சினனை பத்தி சொன்னா உனக்கு பத்தி எரியறதோ? 4 பெண்களுக்கு நீங்க செலவழிச்சு கல்யாணம் பண்ணி இருந்தா எவ்வளவு செலவாயிருக்கும்? கொஞ்சம் உத்தேசமா சொல்லுங்கோ பார்க்கலாம். எனக்கு தெரியாது. ஆளுக்கு 10 பவுன்னா கூட 40 பவுன். 1000 ரூபாய் ட்ரெஸ்ஸுக்குன்னு வச்சுட்டா 4000. 5000 வரதட்சணைன்னு வச்சுண்டா 20,000. நீ என்ன சொல்ல வர்ற? 4 பெண் கல்யாணத்துல மிச்சமானதை இந்த ஒரு பெண் கல்யாணத்துல கொட்டுங்கோன்னு சொல்ல வரேன். நம்மகிட்ட பணமா இல்லை. சொந்த வீடு இருக்கு. மாடியிலிருந்து 1500 வாடகை வர்றது, பென்ஷன் வர்றது, டெபாசிட் வட்டி வர்றது. ஒரு கல்யாணத்தையாவது நீங்க பணம் செலவழிச்சு நடத்தினதா இருக்கட்டும். முடியாது. டீ சபரி, அப்பா முடியாதுன்னுட்டா. காதுல விழுந்தது. என்ன செய்ய போற? என்ன செய்யறது? ராமாயணத்து சபரி மாதிரி ஏதேனும் காட்டுல ஒரு குடிசையில உட்கார்ந்து பழம் பறிச்சு பறிச்சு கடிச்சு கடிச்சு ருசி பார்க்கிறேன். அப்பா வந்தா புளிச்ச பழமா பார்த்து கொடுக்கிறேன். சொன்ன சபரி உள்ளே சென்றாள். அவளோட மனசு என்ன வேதனம் பண்றது தெரியுமா? சமர்த்தி இல்லாத பெண். காலம் மாறி இருக்கு. வயசான படிச்ச பெண்கள் புத்திசாலிகள். பிள்ளைகளை அப்பாதான் தேடி பிடிச்சு கொடுக்கணும்னு எதிர்பார்க்காதவர்கள் என்றார் தாசரதி. பைத்திய மாதிரி பேசாதீங்கோ. 100ல் 1க்குத்தான் இந்த பாழா போற லவ் மேரேஜ் நடக்கிறது. நம்ம வீட்லயே 4 பேர், 400லே 4. நாம் நம்ம கடமையை செய்யணும். ரமணி ஜாதகம் நன்னா பொருந்தி இருக்கு என்றாள் கோசலை. யாரு ரமணி? என் மாமாவோட மச்சினோட 2வது பிள்ளை, ரிசர்ச் ஆஃபீஸர், பெங்களூர். அட ஈஸ்வரா! 1 மாதம் சென்றது. ஆவணி பிறந்தது. 1 வாரம் கழிந்து விட்டது. மூத்த பெண் ரமாவுடன் சில நாட்கள் இருக்கலாம் என்ற எண்ணத்துடன் பம்பாய் சென்றிருந்த தாசரதி திரும்பி சென்னையை அடைந்த போது வீட்டில் ஒரு அதிர்ச்சி வரவேற்றது. அவருடைய ஊஞ்சலின் மீது 4 பட்டுப் புடவைகள், ஒரு நகைப்பெட்டி, நகைப்பெட்டியில் 2 ஜதை வளையல்கள், ஒரு கங்கணம், நெளி வைரத்தோடு, கல் நெக்லஸ் எல்லாம் இருந்தன. கோசலையும் சபரியும் சற்று விலகி நின்று தாசரதியையே பார்த்தார்கள். என்ன இதெல்லாம்? எவர் சில்வர் பாத்திரங்கள்லாம் நம்ம பெட்ரூம்ல இருக்கு என்றாள் கோசலை. நான் கேட்ட கேள்விக்கு பதில். ரமணி பெண் பார்த்துட்டு போயாச்சு. இவளுக்கும் பிடிச்சதுன்னா புரட்டாசியில மாலையபட்சம், ஆவணி கடைசியில முகூர்த்தம். மீனாட்சி கல்யாண மண்டபம் அதிர்ஷ்டவசமா கிடைச்சிருக்கு. இது என்ன நாடகம்? யார் ரமணி? நான் சபரியோட அப்பன். எனக்கு தெரியாம நீயே நிச்சயம் செய்யறதா? நீங்க வந்தப்புறம்தான் லக்ன பத்திரிக்கை கொடுக்கணும். ஆனா எல்லாம் முன்னேற்பாட்டையும் செய்திருக்கோம்.
அது சரி, வேற என்னமோ கேட்டேளே? ஆ, யார் ரமணி? என் மாமாவோட மச்சினன் பிள்ளை, பெங்களூர்ல ரிசர்ச் ஆஃபீஸர். இதுக்கெல்லாம் ஏது பணம்? என் பேர்ல 50,000 டெபாசிட் போட்டு வச்சிருக்கேளே, மறந்துட்டேளா? என் பேர்லயே எல்லாம் இருக்க வேண்டாம்னு உன் பேர்ல கொஞ்சம் போட்டேன், அதுக்காக? அந்த கொஞ்சமும் எனக்கு வேண்டாம், என் பொண்ணுக்கு போகட்டும்னு எடுத்தேன். இது அடாவடித்தனம், இந்த கல்யாணம் நடக்காது. ஏன்பா, ஏன்பா நடக்காது? நான் இல்லாத சமயமா பார்த்து சூழ்ச்சி செய்து நீயும் உன் அம்மாவும் அவங்களை பெண் பார்க்க வர சொல்லி இருக்கீங்க. அதுல என்ன தப்பு? நீங்க பாம்பே போனேள், கல்யாணத்தை நடத்த வேண்டியவன் நான். அது சரிதான். ஆனா நீங்க இதுவரை எத்தனை பெண்களோட கல்யாணங்களை நடத்தி மகிழ்ந்திருக்கேள்? ஏட்டிக்கு போட்டியா பேசாத, இந்த கல்யாணம் நடக்காது. அதையும் பார்த்துடுவோம் என்றாள் சபரி. இத பாருங்கோ என்று ஆரம்பித்த கோசலை, ரமணி நல்ல புள்ளை, அப்பா அம்மா ரொம்ப வசதி படைச்சவா, குணமும் நன்னா இருக்கு. மத்த 4 பெண்களை மாதிரி இவளும் தனக்கு பிடிச்ச ஒருத்தனை இழுத்துண்டு வருவாள்னு நீங்க சொப்பனம் காணாதீங்கோ. தாசரதி தம் வாழ்க்கையில ஒரு பெரிய நல்ல காரியம் செஞ்சார்னு சரித்திரம் சொல்லட்டும் என்றாள். தாசரதிக்கு கோபம் கோபமாய் வந்தது. எங்கே போய் முட்டிக்கொள்வது? தாசரதி செயலற்று போனார். ரமா, பாரதி, லட்சுமி, மதுரம் என்று எல்லா பெண்களும் தத்தம் கணவன்மார்களுடன் வந்தாகிவிட்டது. முறுக்கு, அதிரசம் என்று சீர் பட்சணங்கள் தயார் செய்ய தையு அம்மாளை ஏற்பாடு செய்தாகிவிட்டது. சபரியே வீடியோவுக்கு ஆர்டர் கொடுத்தாள். ஹோட்டல் சோழாவில் தலைமுடி அலங்காரத்துக்கு அட்வான்ஸ் பணம் கட்டினாள். வேறு வழி எதுவும் தெரியாமல் பணம் இப்படி வெள்ளமாக கரை புரண்டு ஓடுகிறதே என்று வேதனையுடன் தாசரதி வேண்டா வெறுப்பாக அழைப்பிதழ்களில் வேண்டாத மனிதர்களுக்கெல்லாம் முகவரி எழுதி கொண்டிருந்தார். கல்யாணத்துக்கு இன்னும் 2 வாரங்கள் கூட இல்லை. திடீரென்று ஒரு சிவப்பு மாருதி வந்து நின்றது. நல்ல உயரமாய் சிவப்பாய் கண்ணாடி அணிந்த ஒருவன் காரில் இருந்து இறங்கியபடி ஏறி வந்தான். யார் இவன்? நமஸ்காரம் மாமா, இப்பதான் முதல் தடவையா உங்களை பார்க்கிறேன். சபரி இருக்காளா? இருக்கா. இப்பத்தான் நானும் உன்னை முதலா பார்க்கிறேன். நீதானே ரமணி? ஆமாம் மாமா, மார்னிங் ஃப்ளைட்ல பெங்களூர்ல இருந்து வரேன். நான் வரது சபரிக்கு தெரியுமே. அவ ரெடியா இல்லையா? குளிச்சுண்டிருக்கா போல் இருக்கு. அது சரி, உன் அப்பா அம்மா வரலையா? அப்பாவும் அம்மாவும் அமெரிக்கா போயிருக்கா. என் தங்கை சிக்காகோவில் இருக்கா. அடுத்த வாரம் திரும்புறா. இப்பத்தானே போயிருப்பா, அதுக்குள்ள திரும்புறாளா? அவ போய் 4 மாசம் ஆறது. தாசரதி நிமிர்ந்து உட்கார்ந்தார். திகைப்பில் கண்கள் குத்திட்டு நின்றன. ரமணியின் அம்மா அப்பா அமெரிக்காவுக்கு 4 மாதங்களுக்கு முன்பே போயிருந்தால் பெண் பார்க்க யார் வந்திருந்தார்கள்? என்ன மாமா அப்படி பார்க்கிறேள்? நான் பெங்களூர் வேலையை ஒத்துண்டு 1 மாசம்தான் ஆறது. அதுவரையில் மெட்ராஸில் ஒரு ஹை ஸ்கூலில் டீச்சரா இருந்தேன். அப்படியா? எந்த ஸ்கூல்? என் சபரி சொல்லலையா? 2 பேரும் ஒரே நாள்ல தான் சேர்ந்தோம். நான் பிசிக்ஸ், அவ. இரு இரு, அப்ப நீயும் சபரியும்? அவன் தலை குனிந்தான். ஆமா மாமா, 2 பேரும் நன்றாய் பழகினோம். ஒருத்தரை ஒருத்தர் புரிஞ்சுண்டோம். சபரிதான் சொல்லலை, நீயாவது என்னிடம் சொல்லியிருக்கலாமே என்றார் தாசரதி. அவனாகவே வந்து சொல்லி இருந்தால் எவ்வளவு பணம் மிச்சமாகியிருக்கும்? நான் எத்தனையோ தடவை முயன்றேன் மாமா. சபரி கல்யாணம் நிச்சயமானப்புறம் சொல்லிண்டா போதும்னா. அதுக்கு முன்னாடியே சொல்லணும்னு நான் பிடிவாதம் பிடிச்சா கல்யாணமே வேண்டாம்னு உறுதியா சொல்லிட்டா. ஓ அப்படியா? ஆனா உனக்கு ஒரு விஷயம் தெரியுமோ? இன்னும் லக்ன பத்திரிகை கொடுக்கல என்றார் தாசரதி. இதெல்லாம் என்ன கர்நாடக சம்பிரதாயம் மாமா? சீர் சனத்தை வரதட்சணை எதுவும் எங்க குடும்பத்துக்கு பிடிக்காது. உன் அண்ணா கல்யாணத்துல மட்டும் வரதட்சணை வாங்கினோம்னு நினைக்கிறேளா? என் அப்பா லட்சம் ரூபாய் செலவழிச்சார். பணம் கொட்டி கிடக்கு. பெண் வீட்டார்கிட்ட இருந்து வாங்கிக்கிறது அவமானம்னு நினைக்கிறவர் என் அப்பா. என் அண்ணா கல்யாணம் மாதிரித்தான் என் கல்யாணமும் நடக்க போறது. நேத்து அப்பாவோட போன்ல பேசினேன். மகாராஜபுரத்தை ஏற்பாடு செய்ய சொன்னார் ரிசப்ஷனுக்கு. செம்மங்குடி பாட ஒத்துண்டா. அவரையும் நிச்சயதார்த்த நாள் அன்னைக்கு 1 மணி நேரமாவது பாடலாம்னார். தாசரதிக்கு தலை சுற்றியது. ஹாய் சபரி. ஹாய் ரமணி. சாரி, ஐ எம் லேட் என்ற சபரி, என் அப்பா கிட்ட ஏன் பேசின்னு இருந்தேள் என்று கேட்டாள். என்னை அறிமுகப்படுத்தின்றேன், அப்புறம் நம்ம கதையை சொன்னேன். என்ன ரமணி நீங்க, கல்யாணம் நடந்து முடிகிற வரைக்கும் நம்ம கதை தெரியப்படாதுன்னு கங்கணம் கட்டின்னு இருந்தேன். எல்லாத்தையும் கெடுத்துட்டீங்களே. சரி சரி, இனிமே அவர் குரட்டை விட்டு தூங்குவார். வாங்க, நாம் போவோம். இருவரும் வெளியேற அயர்ந்து போய் உட்கார்ந்திருந்த தாசரதி திடீரென்று உடம்பை உலுப்பிக் கொண்டு எழுந்தார். நேரே படுக்கை அறைக்கு போனார். இரும்பு பீரோவை திறந்தார். அவரை ஒரு குரல் தாக்கியது. கோசலை. பீரோவில் என்ன தேடுறேள்? உன் பெயருக்கு நான் போட்ட டெபாசிட்டோட ரசீது. தேடாதீங்கோ, அது கிடைக்காது.
ரமணி எல்லா கதையையும் சொன்னான். பெண் பார்க்க யாருமே வரலைன்னும் எனக்கு தெரிஞ்சுட்டது. அதனால என்ன? கல்யாண செலவு பூரா பிள்ளை வீட்டுக்காரா ஏத்துக்கறா. அதனால் என்ன? 50,000 5 பெண்களுக்கும் பரிசாக நான் கொடுத்துட்டேன். எந்த பெண்ணுக்கும் நீங்க உங்க கையால எதுவும் செய்ததில்லை. நாம 2 பேர் சேர்ந்து கொடுத்திருப்பதா சொல்லி கொடுத்தேன். இப்ப சபரி போறதே அவ பணத்துல ரமணிக்கு வைர மோதிரம் வாங்கத்தான். தாசரதியால் பதில் பேச முடியவில்லை. என்ன பேசுவது? கோசலை கூறுவதில் என்ன தவறு இருக்கிறது? பெண்களை படிக்க வைத்தாரே தவிர அவர்களுடைய வளமான வாழ்க்கைக்கு அவர் என்ன செய்தார்? 5 பெண்களும் தாங்கள் விரும்பியவர்களை கொண்டு வந்திருக்காவிட்டால் அவர் வரன்களை தேடி பிடிக்க என்னமாய் அலைந்திருப்பார்? எவ்வளவு லட்சம் செலவாகி இருக்கும்? 5 பெண்களை பெற்ற பிறகும் தாம் ஒரு அரசனாகவே நீடித்திருப்பதற்கு அவர் மனமாற தம் பெண்களுக்கு நன்றி செலுத்தினார். இதோடு இந்த கதை முடியுது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோல சந்திப்போம். பை. தேங்க் யூ.